வெல்கம் டு எஸ்கே பவர் மீடியா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக சவுண்ட் சர்வீஸ் ஆரம்பிக்கிறவங்க எப்படி இதெல்லாம் மேக் பண்ணணும், அதாவது எப்படி இதை ரெடி பண்ணணுன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹாரன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது தான் பார்க்குறோம். ஹாரன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான எல்லா மெட்டீரியலும் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி இதை ரெடி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாரன் எடுத்துக்கலாம். அது வந்து ஆங்கிள் இது ஃபிட் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே இருக்கிற அந்த கூம்போடி அந்த இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் இருக்குதுன்றதை உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இதுக்கு மொத்தம் 3 ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹாரன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஆங்கிள், நம்ம கட்டுறதுக்கான ஆங்கிள், உள்ளே வர அந்த கூம்போடியும், அதான் நம்ம யூனிட் மாட்டுறது அந்த இது இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து மெயினானது. ஸோ இது கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் அந்த போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நெட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறன்றதை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து நெட்டை அவுத்துட்டு இது போட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கூம்பு இதுவே மாட்டவே முடியும். யாராவது ஃபஸ்ட்லேயே நீங்கள் கூம்பு மாட்டிட்டிங்கன்னா இது மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து கரெக்டாக நம்ம பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த ஹாரனில் உள்ள ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை டைமில் கூட கட்டினா கூட மழை தண்ணி வந்து உள்ளே போகாது. மீதி நம்ம கூம்போடி வாரனை கட்டணும்னு வச்சிங்கன்னா அது கரெக்டாக ஒரு லெவலாக தான் கட்டணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வானத்தை பார்த்த மாதிரி கட்டுருவாங்க. மழை பெஞ்சுன்னா உடனே தண்ணி வந்து உள்ளே போயிடும். ஆனால் இந்த ஹாரன் பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக வச்சு கட்டினா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் தண்ணி போகாது. ஏன்னா அந்த மாதிரியான ஹாரன் தான் இது. இப்போ நான் இது எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, ஒரு கோவிலுக்கு வந்து அலாரம் அந்த நம்ம பாட்டு போகிறதுக்காட்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து சவுண்ட் சர்வீஸ் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இது எப்படி பண்ணலான்றதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிகிட்டு தான் இருக்கேன். நம்ம பண்ணுறபடியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அதேமாதிரி 2 சைடு அந்த ஆங்கிலை போட்டுட்டு டைட் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ டைட் தேவையோ அந்த அளவுக்கு டைட் வச்சுக்கலாம். அதேமாரி இது வந்து ஓவராகவும் டைட் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு நார்மலாக இப்போ நம்ம அப்படியே திருப்பினா அந்த இடத்துல நிற்கணும், அந்த மாதிரி திருப்பவும் முடியணும். அதேமாரி நம்ம திருப்பினதுக்கப்புறம் அது வந்து மறுபடியும் வந்து வளையக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நார்மலான டைட் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். நார்மலான டைட் வச்சுட்டு இப்போ அந்த கூம்போடி இதை வந்து நம்ம போடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஸ்க்ரூவும் வந்து நம்ம லூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 3 ஸ்க்ரூவும் லூஸ் பண்ணி எடுத்துட்டால் தான் அது அவுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பேக்கிங்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கிங்லாம் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் வால்யூம் வரும். அதேமாரி வந்து கரெக்டான டைட் வைக்கணும். இப்போ நம்ம அந்த பேக்கிங் போடாத வச்சுட்டோன்னா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும், சவுண்டு வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. மொத்தம் இந்த கோவிலுக்கு வந்து நான் 4 ஹாரன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் நான் லாஸ்ட்டில் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாரன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதை காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே வந்துடும். அதுக்கு மேலே வந்து லெதர் புஷ் வரும். இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோலுக்கு நேரில் கரெக்டாக வர மாதிரி வச்சு பிடிச்சிங்க. இப்போ கரெக்டாக அந்த 3 ஸ்க்ரூவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கட்டும். வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லெதர் டைப்பில் தான் வரும். இதை வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஃபஸ்ட்டு 3 நெட்டு போட்டுங்க, ஒரே ஈவனாக டைட் வைங்க. ஏன்னா ஒரு சைடில் நீங்கள் டைட் அதிகமாக வச்சுட்டாலும் ஒரு கிராஸ் ஆயிரும். இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கப்புறமா நம்ம கீழே வச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நம்ம அப்படியே டைட் வச்சுக்கலாம். இந்த வீடியோவை நான் ஏன் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டினா, ஒரு சிலர் வந்து எப்படி பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றது தெரியாது. ஸோ அதனால் தொடர்ச்சியாக வீடியோ வந்து பார்த்துருவாங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும், எப்படி கனெக்ஷன் போடுறன்றதும் தெரியும். இதில் வந்து நான் ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணுறது, மைக் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வீடியோ ஃபுல்லாக காட்டியிருக்கேன். அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான். இப்போ ஹாரன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம யூனிட் பார்க்கலாம். யூனிட் வந்து எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். யூனிட் பார்த்திங்கன்னா அகுஜாவில் வந்து 40 வாட்ஸ் உள்ள தான் வாங்கியிருக்கேன். ஓகே,
ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த மரம் போகாத இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கிராஸ் மரம் மட்டும் என்றைக்குமே ஏற்றிடக்கூடாது. ஒரு வாட்டி நம்ம கிராஸ் மரையில் ஏற்றிட்டோன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் தேஞ்சிரும். அதுக்கடுத்து அதில் ஒரு வேறு எந்த யூனிட் போட்டால் கூட நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் கரெக்டாக போடும்போதே வந்து கரெக்டாக ஸ்டெடியாக வச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஹாரன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் போடுறது எப்படின்றதையும் பார்க்கணும். லைன் வந்து கரெக்டாக போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வால்யூம் வந்து நல்லா வரும். இதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு இந்தாண்ட மைனஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 4 ஹார்னையும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஏன்னா இது ஒன்று ஒன்றா ரெடி பண்ணால் வீடியோ ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நான் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டேன். இப்போ 4மே நம்ம ரெடி பண்ணியாச்சு. யூனிட் போட்டு பக்காவான நிலமையில் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கோம். அதாவது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் போடலாம். இதுக்கு வந்து நான் கேபிள் ஒயர் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது கோவிலுக்குன்றதால இது கேபிள் ஒயர் வந்து ரொம்ப நாள் வரணும். வெயிலையும் இருக்கும், மழையிலையும் இருக்கும். அதனால் இது கேபிள் 2 கோர் கேபிள் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். 2 கோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1.5 அந்த ஒயர் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம யூனிட்டு கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது நான் செக்கிங்காக தான் காட்டுறேன். நான் அதுக்கடுத்து நான் இது கோயில் மேலே கட்டி எப்படி லைன் போட்டேன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தொடச்ச வீடியோ பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம என்னென்ன பண்ணுறன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து ஒயர் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ரெட்டு அண்டு பிளாக்கு ஓகேங்களா. இப்போ நான் யூனிட் கழட்டி உங்களுக்கு ஏன்னா அதிலே போட்டால் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் மேலே வச்சு இப்போ நான் காட்டுறேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் அப்படிலாம் கொடுக்கல. ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகுன்ட்டு. ஸோ அதிலேருந்து நம்ம வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இது சொல்கிறேன். ரெட் கலர் தான் ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் மைனஸு. அதனால் மைனஸ் ஒயரை வந்து இப்போ நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். நல்லா டைட் வச்சுங்க. நீங்கள் அதாவது இப்போ சவுண்ட் சர்வீஸுங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் போட்டு பர்மனெண்ட்டாக இதை வச்சுருங்க. ஏன்னா அப்பப்போ அந்த இதை ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது லூஸ் ஆகிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பர்மனெண்ட்டாக ஒரு அரை மீட்ரு ஒயர் விட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ கனெக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆம்ப்ளிஃபையரை பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா அகுஜாவில் வந்து 120ன்ற அந்த வாட்ஸ் உள்ள ஆம்பு தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது உள்ள என்னென்ன இருக்குதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபையரோடைய கேட்லாக் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வாரண்ட்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. வாரண்ட்டி கார்டு எதுக்காகனா ஒரு குறிப்பிட்ட டேட்டு கொடுப்பாங்க. இப்போ 1 இயர் 6 மாதம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த வாரண்ட்டி கார்டை வச்சு நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆம்ப்ளிஃபையரோடைய ஃபுல்லு இது தான். இப்போ வந்து கவர் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு பேக் சைடில் எப்படி நான் கனெக்ஷன் கொடுக்குறேன்றதை நீங்கள் பாருங்கள். இது பேக் சைடில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12 வோல்ட் டிசி லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது காயில் லைனு. நம்ம காயில் போட்டு மேட்சிங் காயில் போட்டால் போகிறது. கீழே இருக்கிற பிளாக் வந்து நம்ம நார்மலாக போகிறது. ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 லைன் அவுட்டு லைனு அதாவது பின் அவுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எதில் கொடுக்க போகிறோன்னா கீழே இருக்குது பார்த்திங்களா பிளாக் கலரில் தான் நம்ம நார்மலாக அதாவது காயில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரெட் கலரில் கொடுக்கணும். அப்படி காயில் யூஸ் பண்ணலைன்னா நம்ம வந்து நார்மலாக கீழே வந்து 4 ஓம்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இதில் தான் நம்ம கொடுக்கணும். அதாவது 2 ஹார்ன் போட்டிங்கன்னா 4 ஓம்ஸில் கொடுக்கலாம். அதே 4 ஹார்ன் போடும்போது நம்ம 8 ஓம்ஸில் கொடுத்தா தான் ஓரளவுக்காவது வால்யூம் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டுங்க. அதுலேயும் வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக போடணும். அதாவது காமனில் வந்து பிளாக் கலரையும் அது 4 ஓம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரையும் கொடுத்துக்கணும். இது கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக அந்த வால்யூம் வந்து நம்மளுக்கு எடுத்து தரும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதேமாதிரி பக்கத்து லைனில் வந்து டச் ஆகாத அளவுக்கு ஃபினிஷிங்காக நம்ம போட்டுக்கணும். இதையும் சேம் அதே தான். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் ஒயர் வந்து இதில் போட்டே வச்சுருங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இப்போ 2 ஹார்னிங் மட்டும் இது நல்லாயிருக்கும். 4 ஹார்னா வால்யூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கோவிலுக்குன்றதால சீக்கிரமாக காயில் போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து அகுஜாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் தான் நம்ம வந்து கோவிலுக்கு வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தேவையான மைக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மைக்குள்ள என்னென்ன இருக்குதுன்றதை நான் அன்பாக்சிங்கில் காட்டுறேன்.
இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மைக் வைக்கிறதுக்கு பவுச்சு, அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒயர் கொடுத்துருப்பாங்க, அடுத்தது மைக்கு. ஓகேங்களா, மைக் பக்காவான பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், லைஃப் நல்லா வருதுன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கோவிலுக்குன்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னுடைய சஜஷன் வந்து 1 மைக் தான். 1 வந்து பார்த்திங்கன்னா நல்லா வால்யூம் நல்லா இழுத்து தரும். இதில் இருக்கிற ஒயரை வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணி போட்டு செக் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. அதுமாதிரி பின்னு நம்ம போடும்போது கரெக்டாக பார்த்து போடணும். ஒரு சிலர்லாம் வச்சு நல்லா வேகமாக அழுத்துவாங்க. அந்த மாதிரி அழுத்தும் போது என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற பின்னு வந்து 3 பின்னு இருக்கும். அந்த பின்னு உடஞ்சிச்சுன்னா வால்யூம் கரெக்டாக வராது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆனதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து நான் ஒரு 7 பாயிண்டில் வச்சுக்கினேன். அது ஷார்ப்பு, பேஸ். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்ட இருக்கிறதால இப்போது கிட்ட இருக்கும்போது நம்ம ஆன் பண்ணால் கொய்யின்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ செக்கிங்க்காக நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஏன்னா மைக் போகிறது எப்படின்னே சில பேருக்கு தெரியாது, அதனால தான் காட்டினேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டு வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்கான் கம்பெனிலேருந்து தான் வாங்கியிருந்தோம். அந்த கம்பெனி உள்ள யூஎஸ்பி போர்டு தான். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்காக தான் இது வாங்கியிருக்கோம். இது எப்படி கனெக்ட் பண்ணால் நம்ம நார்மலாக நம்ம எப்பயும் போகிறது தான். பின்னாடி நிறையா பின்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்பியும் போட்டுக்கலாம், எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். எஸ்டி கார்டு போகிறது இது, யூஎஸ்பி போகிறது இருக்குது, ஆக்ஸ் பின்னு எல்லாமே இருக்குது. பேக் சைடு பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம எதில் வேணால் அவுட் எடுத்துக்கலாம். பேட்டரிலையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெட்டு பிளாக் கொடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, 12 வோல்ட்டு. மற்றபடி இதில் அவுட்டு நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி அவுட் எடுக்கலான்றதை நான் இப்போ காட்டுறேன். ஆக்ஸ் கேபிளு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா டிவிடி பின் மாரி கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து நம்மளுக்கு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் 1 நம்ம இதை போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பி போர்டில் வந்து ரெட்லேயும் போட்டுக்கலாம், இல்லை ஒயிட்லேயும் போட்டுக்கலாம். எதில் வேணால் போட்டுக்கலாம். எதில் போட்டாலும் இது ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ தான். அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் பாட்டை போட்டு சவுண்டை வச்சுக்க வேண்டியதான். எவ்வளோ வேணுமோ வால்யூம் வேணுமோ அவ்வளோ சவுண்டு வச்சுக்கலாம். ஸோ இது தெளிவாக பார்த்துங்க, ஆக்ஸ் 1 தான் போடணும். ஆக்ஸ் 1 வந்து எப்பயுமே நல்லா வால்யூம் வரும். ஆக்ஸ் 2 கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் வரும். ஏன்னா நம்ம லைன் எல்லாமே கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். இது போல் வீடியோக்களை பார்க்க நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது எஸ்கே பவர் மீடியா அண்ட் செந்தில் துர்கா குகன். நன்றி நண்பர்களே.